இந்த யூனிவர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? தொடக்கத்தில் ஒன்றும் இல்லை. ஆகாயம், மண், ஏன் காலம் கூட இல்லை. பரபிரம்மன் மட்டும்தான் இருந்தாங்க. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. மாறாத நிலையில இருந்து எல்லா மாற்றத்தையும் உருவாக்குனவர். ஒரு நேரத்தில் பரபிரம்மரோட இச்சை உருவாச்சு. அந்த இச்சை ஒரு அதிர்வா மாறுச்சு. அதுதான் உலகத்தோட முதல் சவுண்ட். அந்த அதிர்வில் இருந்து பிறந்ததுதான் மகாதத்வா. மகாதத்வால இருந்து 3 குணாக்கள் பிரிஞ்சிச்சு. சாத்வகுணா, ராஜாஸ் குணா, தமாஸ் குணா. சாத்வகுணா காக்கிறது, ராஜாஸ் குணா செயல்படுத்துறது, தமாஸ் குணா அழிக்கிறது. எல்லாம் தண்ணியா நிரம்பி இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் தண்ணி தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தண்ணியில பரபிரம்மர் தன்னையே ஒரு தெய்வ ரூபமா காட்டி ஒரு தாமரை போல படுத்துக்கிட்டாங்க. நாராயணா தண்ணின்னு அர்த்தம், அயனானா இருப்பிடம். தண்ணியிலே இருக்கிறதுனால தான் இவருக்கு நாராயணாங்கிற ஒரு பேர் வந்துச்சு. நாராயணா ஒரு விதைய தண்ணிக்குள்ள விதைச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு தங்க முட்டையா உருவாச்சு. அதுதான் பிரம்மாண்டா, உலகம். பரபிரம்மரே இதை உருவாக்குனதுனால இதுக்கு பிரம்மாண்டா அப்படிங்கிற பேர் வந்துச்சு. நாராயணா அந்த தங்க முட்டைக்குள்ள போய் விஷ்ணுவா அவதாரம் எடுத்தாரு. விஷ்ணு தான் சாத்வகுணாவோட அதிபதி. அப்போ விஷ்ணுவோட நபியில இருந்து, நபீனா தொப்புல இருந்து ஒரு தாமரை மலர்ந்துச்சு. அந்த தாமரையில இருந்து பிறந்தவர் தான் பிரம்மா, படைப்பின் தெய்வம், ராஜாஸ் குணாவோட அதிபதி. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பிரம்மா அந்த பொன் முட்டைய 2ஆ உடைச்சாங்க. மேல் பகுதியை சொர்க்கமாகவும் கீழ்பகுதியை பூமியாகவும் இடையில இருக்கிற பகுதியை ஆகாயம்னு உருவாக்குனாங்க. இப்படிதான் பரபிரம்மர், நாராயணா, விஷ்ணுன்னு பல நிலையா தன்னையே வெளிப்படுத்தினாங்க. இப்படிதான் உலக படைப்பு ஸ்டார்ட் ஆச்சு. பிரம்மா படைப்புகளை படைக்கிறதுக்கு தயாரானாங்க. ஃபர்ஸ்ட் வேதங்களை படைச்சாங்க, அப்புறம் உயிர்களை படைக்க ஆரம்பிச்சாங்க. படைப்பை ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரம்மாவுக்கு 4 பிரச்சனைகள் வந்துச்சு. அது என்னென்ன பிரச்சனை, அதை எப்படி அவர் சால்வ் பண்ணாரு, சிவா எப்படி கிரியேட் ஆனாங்க என்பதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.